தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் பாதி ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோகம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அப்படி இல்லைன்னா உங்கள் தாயாருக்கு அம்மாவுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். சகோதர வழியில் உங்களுடைய தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவங்க மூலமாக ஏதாவது ஒரு விரைய செலவுகள் வந்துட்டு போகும். இருந்தாலுமே கூட அது நீங்கள் சந்தோஷமாக செய்வாங்க. தன்னுடைய உடன்பிறப்புக்கு செய்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ராசினா அது தனுசு ராசின்னு சொல்லலாம். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இவங்க எதுலேயும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க, எதையும் சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடியவங்க. அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒவ்வொரு விஷயம் சரியான நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் ஆரம்பத்திலே இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 இருக்குது. தன்னுடைய தொழில் வேலையில் ரொம்ப கவனமாக சின்சியராக இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரர்கள். நேரம் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள். அதே சமயம் தன்னுடைய நண்பர்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களோட சில நேரம் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரிவினை எல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்ககிட்ட இயல்பாக அன்போடு இருந்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமைஞ்சிருக்கு.